அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நாடகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 40 இடங்கள்லயுமே எடப்பாடி பழனிசாமி மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாரு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெறும் 5300 வாக்கு வாங்கி மிகப்பெரிய படுதோல்வி. டெபாசிட் போச்சு. அதிமுக இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. சட்டசபை வேற கூடுது இல்லையா? அந்த சட்டசபைக்குள்ள நுழைகிறதுக்கே எடப்பாடி பழனிசாமினால முடியல. ஒரு பக்கம் பார்த்தா அதிமுகவுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாருமே அதிமுகவை அழிச்சிட்டாரு, பழுகுடியில தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய விமர்சனம் வேற வருது. இன்னொரு பக்கம் சட்டசபை கூடுது. அந்த சட்டசபைக்குள்ள எந்த மூஞ்சியை வச்சு எடப்பாடி பழனிசாமி உள்ள நுழைவாரு, என்ன இதுல கேட்பாரு? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வேற நடக்குது. 40லயும் படுதோல்வியை சந்திச்சுட்டோம். விளவங்கோடுல மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிட்டோம். டெபாசிட் போச்சு. 4வது இடத்துக்கு தள்ளிட்டோம். அதிமுகவை படுகொலியில தள்ளிட்டோம். எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியும் பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்க பார்க்கிறாரு அப்படிங்கிறத மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்த எதிர்ப்புகள் கிளம்புற டயத்துல தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் வேற நடக்க இருந்தது. அதற்கு தகுந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 50-60 பேருக்கு மேல செத்து போறாங்க. என்னடா செத்து போறாங்க அப்படின்னு அலட்சியமா பேசுறீங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். சட்டத்துக்கு மீறி ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சினா அதுவே மிகப்பெரிய குற்றம். அதை வாங்கி குடிக்கிறது அதை விட மிகப்பெரிய தவறுன்னு தெரிஞ்சும் எப்படி அந்த கள்ளச்சாராயம் இருக்குதோ நம்ம உடலுக்கு ஒத்துக்கிறோமா, இதனால நம்ம வாழ்வு அழியுதேன்னு சொல்லிவிட யாரும் யோசிக்கல. அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக்ல விலையை உயர்த்திட்டாங்க. சாதாரண மக்கள் குடிக்க போக முடியல. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சறதும் தவறு தான், அதை குடிக்கிறதும் தவறு தான். எடப்பாடி பழனிசாமி இதை ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டாரு. சட்டமன்றத்துக்கு உள்ள நுழையாததுக்கு இது ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு உடனே கருப்பு சட்டை அடைந்து பேட்டி கொடுக்கறது, போராட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் தன் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை திசை திருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த கள்ளக்குறிச்சிங்கிற அந்த சாவை எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை நிலவரம். இப்ப ஆளுநர் ரவிகிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. இந்த மனுவுல என்ன கொடுத்துருக்குறாங்க? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, கள்ளச்சாராயம் ஆறா பெருகிருச்சு, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சிபிசிஐடி வச்சு விசாரிச்சா நல்லா இருக்காது, சிபிஐ விசாரித்தா வேறணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் மனு கொடுத்துருப்பாங்க. அதுல கருப்பு சட்டை அடைஞ்சுதான் மனு கொடுத்துருக்காங்க. வெளியில பெருசா பேட்டிக்கிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. இது ஆளுங்கட்சியினுடைய அஜாக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல என்னென்னமோ பேசுறாரு. அவருக்கு அரசியல் ஸ்டண்ட் அங்கே அடிக்கிறாரு. அதிமுக தொண்டனா, ஒரு அதிமுகவுடைய நிர்வாகிகளா, ஒரு பொதுமக்களா, இவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கொடநாடு பங்களா பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் மாதிரி. புரட்சித் தலைவி அம்மா அவர் வாழ்ந்த இடம். அது ஒரு காலத்துல 2வது தலைமைச் செயலகமாகவே அது செயல்பட்டது. அந்த இடத்துல அம்மா இறந்த பின்னாடி ஒரு கொள்ளை நடந்திருக்கு. திமுக தேர்தல் வாக்குறுதியா என்ன சொல்லியிருந்தாங்க? கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொள்ளை நடத்திய அந்த குற்றவாளிகளை நாங்க 90 நாட்களுக்குள்ள நாங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுப்போம் சொன்னாங்க. திமுகவுடைய அரசு நிறைவேற்றல. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளை நெருங்கி வந்துருச்சு திமுகவுடைய அரசு அமைச்சு. ஆனா அந்த கொடநாடு பங்களா கேஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. அதை எதிர்த்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டங்களை நடத்தினாங்க. கொடநாடு பங்களா கொலை குற்றவாளிகளை கைது செஞ்சாச்சா, நீங்க 90 நாட்கள் நீங்க சொன்னீங்கல்ல, இதுவரையிலும் நீங்க ஏன் அது மீது நடவடிக்கை எடுக்கல, எந்த குற்றவாளியும் கைது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? அமைதியா தான் இருந்தாரு. இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் ஒரு போராட்டம் நடத்துறாரு இல்லையா, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறாருல்ல. எல்லா தேர்தலையும் தோத்துட்டு எல்லாரும் சொல்ற விமர்சனங்கள் நம்ம மேல வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறாரு. அது நமக்கு நல்லா தெரியுது. ஏன் கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி உடனடியாக அவர் தண்டிக்க சொல்லி ஏன் ஒரு போராட்டமோ ஒரு அறிக்கையோ ஏன் வெளியிடல? இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஐயா ஓபிஎஸ் பண்றாங்க மிகப்பெரிய அளவுல போராட்டம். ஆனா எடப்பாடி பழனிசாமினால பண்ண மாட்டீங்க. அவர் எப்படின்னா, அதிமுகவுல அரசியல்ல நம்ம ஒரு தலைமை பொறுப்புக்கு இருந்தா போதுங்கிற மாதிரி இருக்காரு. மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற வெறுப்புக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிச்சது. விளவங்கோடு இடைத்தேர்தல் மிகப்பெரிய அளவு தோல்வியை சந்திச்சு டெபாசிட் போனது. இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோல்வியை சந்திச்சது. 40 பாராளுமன்ற தொகுதியிலையும்
ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஒரு ஆட்களை நிப்பாட்டி வேலை செஞ்சது. அங்கே இதை பூரா வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்பில் இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். அதை திசை திருப்புவதற்கு இந்த மாதிரியான நாடகமெல்லாம் போட்டு அந்த கள்ளச்சாராயத்தில் செத்துட்டாங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லி போறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க, அதை வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தாதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னால ஏன் அதை பேச முடியல? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, நம்ம வந்து எதிர்கட்சியா இருக்கிறோம், நம்ம ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடித்தோம் அப்படின்னா மக்கள் பார்வை ஊரம் நம்ம மேலே விழுகும், நம்ம வந்து ஒரு ஆளுமையாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவருடைய நினைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய சுயநலம் சார்ந்து அவருடைய பதவியை தக்க வைத்திருக்காவே போகுதே தவிர நீ அதிமுகவை காப்பாற்றுவதற்கான வழியில் அவர் எந்த இதுலையுமே ஈடுபடலை அப்படிங்கிறதும் இந்த அரசியல் நடவடிக்கையில் இவர் நடத்துகிற அரசியல் நாடகத்தில் நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.